பிரைஸ் லார்ட். பாவ சங்கீர்த்தனம் பண்ணும்போது ஒரு புஸ்தகம் வச்சுக்கிடுங்க, ஒரு நோட் புக்கு, கன்ஃபெஷன் நோட் புக். அதில் 2 வாரத்துக்கு ஒருக்க டேட்டை போட்டு அன்னன்னைக்கு எழுதி வைங்க. அதில் ஒரு 14 பேஜ் வச்சுக்கிடுங்க. 14 பேஜோ கொஞ்சம் பேஜ் வச்சு டெய்லி டேட்டு நம்ம அது ஒரு பழக்கமாக வைங்க. டெய்லி எழுதி ராத்திரி படுத்துங்கிறதுக்கு முன்னாடி ஜெபமாலை சொல்லுவோம்ல, அது தூக்கத்தில் ஜெபமாலை சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்கீங்க. 10 மணி 11 மணிக்கெல்லாம் ஜெபம் செஞ்சுட்டு படுக்கிறவங்க செய்யாதீங்க. அதெல்லாம் உணர்வோடு ஜெபம் செய்யுங்க. உங்களுக்கு எப்போ நல்ல ஹெல்த்தியாக தூக்கம் வராமல் இருக்கோ, ஒரு 7 மணி 7:30 மணி இல்லை மத்தியானம் இந்த டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, மொபைலை ஸ்க்ரால் பண்ணும்போதெல்லாம் ஜபத்தை முடிச்சிருங்க. தூக்கத்தில் ஜபம் சொல்லி யாருக்கு பிரயோஜனம்? நேராக சாத்தா உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் யூஸ் இல்லை. ஜபித்ததுக்கு அர்த்தமே இல்லை தூக்கத்தில் ஜபம் சொல்லி. அது அந்த நேரத்தில் ஜபிக்கும்போது கடவுளிடம் ஜபிக்க வேண்டியது, கடவுளை நான் பச்சாத்தபிக்க வேண்டிய விஷயங்களை எனக்கு வெளிப்படுத்தி தாரும். இப்போ எல்லா ஜபமும் பச்சாத்தாபத்தில் தொடங்கணும். பச்சாத்தாபத்தில் தொடங்கும்போது பரிசுத்தாவி நிறையும். திருத்தூதர் பணிகள் 2:38 சொல்கிறது அதுதான். பச்சாத்தபிக்கும் போது நீங்கள் ஆவியால் நிறைக்கப்படுவீர்கள். எப்படி ஜபிக்கணும்? ஆவியால் ஜபிக்கணும். அது யோவான் 4வது அதிகாரம் சொல்லுது. கடவுளை ஆராதிப்பதும் ஜபிப்பதும் எதால் ஜபிக்கணும்? 4:24 கடவுள் ஆவியாகி இருக்கிறார், நம்ம ஆவியில் ஜபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆவியால் ஜபிக்கணும்னால் திருத்தூதர் பணிகள் 2:38 சொல்கிறது என்ன? நீங்கள் பச்சாத்தபிக்கும் போது ஆவியால் நிறைக்கப்படுவீர்கள். பெட்ரோல் இல்லாமையே வண்டி ஓடுமா? வண்டியில் ஏறி உட்காந்து பெட்ரோல் காலி டேங்கை வச்சுக்கிட்டு நான் வண்டி ஓட்டினேன்னு சொல்லி என்னாச்சும் பிரயோஜனம் இருக்கா? யூஸ் இல்லை. 1 மணி நேரம் வண்டியில் போய் ஸ்டியரிங் அந்த தொகை ஓட்டி பண்ணிவிட்டு அது கீழே இறங்கி வர்ற மாதிரி தான் ஆவியால் ஜபிக்காமல் ஜபிக்கிறதும். பிரைஸ் தி லார்ட். முதல்ல பச்சாத்தாபம், ஆவியால் நிறைக்கப்படுவீர்கள். அப்புறம் செய்ய வேண்டியது நன்றி சொல்லணும். நன்றியிலேயே எல்லாமே வந்துருச்சு. சமர்ப்பணம் வந்துருச்சு, இறை அன்பும் வந்துருச்சு. அதுதான் தெசலோனியர் 5:16-17-18 எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ என்னென்னா, புலம்பல் இல்லாமல், குற்றம் சொல்லாமல். எங்கெல்லாம் குற்றம் சொல்லப்படுதோ அங்கே சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். இப்போ ஜபத்தில் குற்றம் சொல்லாதீர்கள். என் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது, அது குற்றம், கேள்வி. தாமதமாகும். இஸ்ரேல் மக்களுக்கு வாக்தான நாடு கிடைப்பதுக்கு தாமதமானதுக்கு காரணமே அவங்க எப்போதும் புலம்பல், குற்றம் சொல்லி கொண்டிருந்தார்கள். கேள்வி கேட்பார்கள் கடவுளிடம், ஏன் என்னை பாலைவனத்துக்குள் அனுப்பினாய்? இதுக்கு நாங்கள் பேசாமல் அடிமையாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜபிக்கும்போது 3 நாள் 4 நாளில் கானா தேசத்துக்கு போக வேண்டிய அவங்க 40 வருஷம் தாமதமாகிவிட்டது. அப்போது ஜபிக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு நோட்புக் வைங்க ஃபஸ்ட்டு. டெய்லி அது ராத்திரி தான் உட்காந்து ஜபிக்கணும்னா எங்கேயும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸே இல்லை. மனதோடு ஜபிக்கணும். ஜபிக்கும்போது தூங்காமல் ஜபிக்கணும்னா அறைக்குள் இருந்து ஜபியுங்கள்னு சொன்னால் வேறு கதவையெல்லாம் திறக்கக்கூடாது. அறையை அடைத்து வைத்து ஜபியுங்கள்னா உலகத்தை அடைத்து மனதில் கடவுளை மட்டும் தியானித்து ஜபிக்கணும். இது சொல்லணும்னு இல்லை, பரிசுத்தாவி மாதா பிதாவு இன்னைக்கு இதைத்தான் சொல்கிறார். அப்போ ஜபிக்க வேண்டிய விஷயம் இப்படி தான். பச்சாத்தாபத்தோடு தொடங்கணும் ஜபத்தை. நான் பாவியாக இருக்கிறேன். எப்பவும் கடவுளை காணும்போது, கடவுளே நான் பாவியாக இருக்கிறேன், அதுதான் மனதுக்குள் வரணும். அது சும்மா அது வார்த்தையாக வரக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு உணர்வு வேணும். நான் என்ன பாவம் செய்தேன்? தகுதியில்லாதவர்களுக்கு மட்டும்தான் கருணைக்கு தகுதியுள்ளவர்களாய் மாறுவார்கள். அப்போ கடவுளின் கருணை உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் தகுதி இல்லாதவர்கள்ங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயரும் சதுசேயரையும் விட வரி வசூலிக்கிறவர்கள் மீது கருணை கொண்டார். ஏன் கருணை கொண்டனால்தான் அவன் நீதிமானாக திரும்பினான். இயேசு கிறிஸ்து கருணை கொண்டதுக்கு காரணம், அவன் என்ன உணர்ந்தான்? நான் தகுதி இல்லாதவன். அப்போது ஜபிக்கும்போது எப்போதும் அந்த ஒரு உணர்வு வேணும். தகுதி இல்லைங்கிறது உணர்வு எப்படி வரும்?
நான் செய்த பாவத்தை நான் நினைத்து பார்க்கணும், பச்சாதாபிக்கணும். அப்போ தான் நான் தகுதி இல்லாதவன். அப்போது நான் கருணைக்கு தகுதி உள்ளவனாய் மாறுவேன். அப்போ எழுதி வைக்கணும். நீங்கள் இந்த எழுதுகிற புஸ்தகம் 2 வாரம் 14 டேட் இருக்கும், 14 நாள். அதை கொண்டு வந்து தான் நீங்கள் இங்கே பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும். இல்லாமல் மனசில் தோன்றதெல்லாம் ஒரு கவிதை எழுதி வச்சுருப்போம், அதை சொல்லி தீர்த்துருவோம். அது இல்லை. ஞாபகம் வர்றது மட்டும் சொல்கிறது கிடையாது. சாத்தான் எல்லாத்தையுமே மறக்க வச்சுருவான். இதை எழுதி வைக்கும்போது அதில் கீழே எழுதணும், இந்த பாவங்கள் கடவுள் என்னை இத்தனாம் தேதி மன்னிச்சார்னு எழுதும்போது அடுத்த தடவை பச்சாதாபிக்கும்போது பேஜை பின்னாடி திருப்பி பார்க்கணும். இத்தனாம் தேதி இதே பாவம் செஞ்சு மீண்டும் நான் செய்தேன், வேணா நான் செய்யாமல் இருந்திருக்கலாம், கடவுளை உன்னை நான் மதிக்கவில்லை. அதுதான் பச்சாத்தாபம். பேஜை திருப்பி பார்க்கணும், திருப்பி அதே பாவம் எவ்வளவு தடவை செஞ்சுருக்கீங்கன்னா. சாத்தான் பிடியிலிருந்து விடுவிக்கிறது அப்படித்தான். அது செய்யணும். இந்த புஸ்தகம் இருக்கணும் உங்களிடம். கடவுளை எவ்வளவு அன்பு செய்கிறாருன்னு அந்த புஸ்தகம்தான் அடையாளம். இவ்வளவு பாவியாக நான் இருந்தும் கடவுள் ஒவ்வொரு தடவையும் என்னை மன்னித்திருக்கிறார். மீண்டும் அதே பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். பாவம் செய்வது குறையும். அதுக்கப்புறம் நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிறது என்ன நன்றி சொல்லுவீங்க? ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தை, முதலில் இந்த பாவத்தை மன்னித்தீர். 2 வாரம் முன்னாடி இதே பாவம் நான் செய்திருந்தேன் கடவுளை, அதெல்லாம் நீ மன்னிச்சு என் பாவத்திலிருந்து என்னை விடுவித்ததுக்காக நன்றி. அதேபோல் எல்லா விஷயம். இன்னொரு புஸ்தகம் அதுக்கு இவ்வளவு நான் பாவியாக இருந்தாலும் எனக்கு இந்த அனுபவத்தை தந்தை. பாதி பேஜில் இந்த பாவ மன்னிப்பை எழுதி, பாதி பேஜில் கடவுள் கொடுக்குற ஒரு 10 பேஜில் அனுபவத்தை எழுதி வையுங்கள். அந்த அனுபவத்தை சொல்லி தான் நன்றி சொல்லணும். இப்போ ஜபிக்கிறதுக்கான இது கிளியர் ஆயிடுச்சா? நோட் புக் வைக்கிறவங்க எல்லாம் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள், பெருசாக ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஒரு நோட் புக்கு நம்மகிட்ட வேணும். நம்ம அந்த கணக்கு புக்கு, அந்த புக்கு, இதெல்லாம் வைக்கிறோம்ல, கதை புக்கு, பைபிள் கூட இந்த புக்கு இருக்கணும். என் பாவம், நான் செய்த பாவம் எப்போதும் உணர்வு வேணும். எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம், கடவுளின் அனுபவம், அது வேணும். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பழைய ஏற்பாட்டில் இந்த நமக்கெல்லாம் நம்பிக்கை குறைவதுக்கு காரணம் என்ன? நம்பிக்கை குறைவதுக்கு காரணம் என்ன? அது யோவான் 8:38. நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். இங்கே கடவுள் கூட முகத்தோட முகம் நின்று கடவுளின் வார்த்தை, இறை வார்த்தை, கடவுள் பேசுகிறார். கடவுள் பேசும்போது அது நிறைவேறும். பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்கு நிறைய இடம் இருக்கேன்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை. நான் சொல்கிறேன், இங்கே கடவுள் எனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிறார். இங்கே வர்றவங்க பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. அது ஆர்வம் காமிக்கணும். எப்படி வசனம் கேட்கும்போது எப்படி கேட்கணும்? எஸ்ஐயா 66:2 வாசிங்க. இப்போ இறை வார்த்தை கடவுள் பேசிக்கொண்டிருக்கிறார், கடவுள் கண்டுகொண்டு இருக்கிறார். இது கவனிங்க. இது ஸ்பீச்சு அது மாதிரியெல்லாம் கேட்கணுன்னா நிறைய சர்ச் இருக்குது, எங்கே வேணாலும் இருக்குது. அது இல்லை. இங்கே கொஞ்சம் சீரியஸாக இருங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். ஒரு ஆள் கூட கடவுள் உங்கள் விண்ணப்பத்தை கேட்காம விட மாட்டார். அது வாக்கு தத்துவம். ஏன்னா கடவுள் வேலை நான் செய்யும்போது மார்க் 16:20 கடவுள் சொல்கிறார், என் வார்த்தை சொல்கிறவர்களை நான் அவங்களுக்கு அடையாளம் வழியாக அதை உறுதிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். நான் நம்புகிறேன், கடவுள் வாக்கு தத்துவம் நிறைவேறும். இப்போ நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிடுங்க. இறை வார்த்தை கேட்கும்போது எப்படி கேட்கணும்? அதை தாழ்மையோடு, பச்சாத்தாபத்தோடு, ஐயோ கடவுள் இப்போ பேசுவார் என்கிட்ட, பயத்தோடு என்னிடம் பேசுகிறார், நான் இதை கீழ்ப்படியணுமே, நான் கீழ்ப்படியணும். அப்போ என்னிடம் பேசுகிற வார்த்தை, இதில் 10 வார்த்தை பேசினா அதில் ஏதாவது ஒன்று தான் எனக்கு இருக்கும், பாக்கிய 9 இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க, முன்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு இல்லை. அதனால தான் இதில் எழுதி வைங்கன்னு சொல்கிறேன். அந்த ஆர்வம் காமிக்கணும். உன்னோட அச்சத்தோடு எழுதணும்னா, ஐயோ எனக்கு கொடுக்குற கமாண்ட்மெண்ட்ஸ், இது கட்டளை, நான் எழுதி வைக்கணும்.
அப்படி யார் இந்த வார்த்தையை கேட்குறீர்களோ அந்த வார்த்தை அவங்களுக்கு பிரயோஜனப்படும். அசால்ட்டாக வந்து உட்காந்து இங்கே விண்ணப்பத்தை எழுதி வச்சா அது நடந்தால் அது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் எழுதலைனாலும் நடக்கும். நான் சில விஷயம்லாம் கவுன்சிலிங்கில் பேசும்போது ஆளுகளுக்கு கோபம் வரும். ஒருத்தர் என்னை கூப்பிட்டு சொன்னார், எனக்கு மாதாவை பற்றி தெரியணும்னு ஃபோன் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், ஓகே மாதாவை பற்றி என்ன தெரியணும்னு கேட்டேன். அப்போ சொல்கிறார், மாதாவுக்கு இயேசு மட்டும்தான் பிள்ளைகளா வேறையும் பிள்ளைகள் இருந்தாங்களான்னு. நான் சொன்னேன், ஏன் அங்கே பொண்ணு கேட்க போறியா அப்படின்னு கேட்டேன். அது இதே தான் கேட்டேன். இல்லை இதெல்லாம் இது மாதிரி பிசாசம் எல்லாம் வேலை செய்யும். அப்போ சொல்கிற அப்படி எனக்கு மாதாவை தெரியணும், அது சொல்லித்தர முடியலன்னா எதுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு நடக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த வேலை கரெக்டாக தப்பா அப்படின்னு. அப்போ இது மாதிரி நிறைய பேருக்கு பேசும்போது கோபம் வரும். நான் சொல்கிறது அது கோவப்படுறதுக்கோ இல்லை, நீங்கள் எடுக்க வேண்டியது வார்த்தை மட்டும்தான். நான் இந்த விசிற வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, விசிறும்போது கூட நமக்கு நம்மளை பற்றி ஞாபகம் வந்துடும். நான் உட்காந்துருக்கேன், எனக்கு சூடு எடுக்குதுன்னு. வார்த்தையை பேசும்போது வார்த்தை மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். நம்ம முடி கசங்கி இருக்கா, என்ன ஆச்சு, பக்கத்தில் ஆள் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் யோசனையே இருக்கக்கூடாது. அதுதான் என் வார்த்தை மீது பற்று. தாழ்மையோடு பயத்தோடும், இன்னொரு வார்த்தையும் இருக்குது, பச்சாத்தாபத்தோடு. நான் பாவி, இது கேட்குறக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை, அதுதான் பச்சாத்தாபம். அந்த பச்சாத்தாபத்தோடு கேட்கும்போது வேறு எதுவுமே ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அப்படி யார் பயத்தோட பச்சாத்தாபத்தோடு வசனத்தை கேட்குறார்களோ அப்போது வசனம் மாம்சமாய் மாறும். அப்போதே உங்களுக்கு அனுபவமாக மாறும், அந்த செகண்ட் மாறும். அப்போ இதில் நமக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த யோவான் 6வது அதிகாரம் 38 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நான் கடவுளை பற்றி சொல்வது கடவுளை கண்டு அறிந்த நாள் நான் சொல்கிறேன், நீங்கள் கடவுளை பற்றி பேசுகிறீர்கள். அப்படின்னா நீங்கள் நம்புறது வந்து யாரோ சொன்னதெல்லாம் கேட்டு நம்புகிறீர்கள். ப்ரைஸ் தி லார்ட். இதுதான் வித்தியாசம். நம்ம நம்பிக்கை நிலைத்து நிற்காததுக்கு காரணம், இப்போ நான் பலவங்க சொல்கிறத கேட்டு நமக்கு நம்பிக்கை வர்றது 2 நாள் 3 நாள். இப்போ நான் என்ன இங்கே வசனம் சொன்னேன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் இங்கே வெளியில் போகும்போது, நான் தமாசிக்கு சொன்னாலும் சீரியஸ் தான், ஒரு சிம்பிளாக கால் தடிக்குச்சுன்னா அதுதான் ஞாபகத்துக்கு வரும், பின்ன வசனம்லாம் போயிடும், அப்படியே போயிடும். ப்ரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் நிறைய பேர் என்னென்னா பல அனுபவத்தை கண்டு, இந்த இப்போ யூடியூப்பில் போடுற அனுபவங்கள் இருக்குல்ல, சாட்சியங்கள், அதை கண்டு நீங்கள் நம்பிக்கையை வளர்த்தினீங்கன்னா அந்த நம்பிக்கை போய்விடும். ப்ரைஸ் தி லார்ட். அடுத்தவங்களுக்கு கிடைத்த அனுபவத்தை கொண்டு நீங்கள் நம்பினீங்கன்னா நம்பிக்கை நிற்காது. ப்ரைஸ் தி லார்ட். அது இல்லை நம்பிக்கை. நம்ம படிக்க வேண்டியது, நான் கடவுளை காணணும், நான் கண்டு உணரணும். நான் கண்டு உணர்ற என் அனுபவம் மட்டும்தான் என் நம்பிக்கை நிலைத்து நிற்கும். நமக்கெல்லாம் உள்ள பிரச்சனையே இதுதான். நம்ம எல்லாம் பலவங்க சொல்லி அவங்க அனுபவத்தை கண்டு விசுவாசத்தை நிலைத்து நிற்கலான்னு சொன்னால் அந்த விசுவாசம் போய்விடும். அதனால தான் நமக்கு அனுபவம் கிடைக்காதது. ப்ரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாடெல்லாம் அப்படித்தான். பழைய ஏற்பாட்டில் அநேகம் பேர் விசுவாசத்தில் நிற்காததுக்கு காரணம் ஆரோ கண்டவர்கள். அப்ரஹாம் கண்டார், மோசை கண்டார். அதை கேட்டு 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 அவங்க சொல்லி 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 அடுத்தவங்க அனுபவத்தை சொல்லி, தாவீதோட அனுபவத்தை சொல்லி அவங்கெல்லாம் விசுவாசத்தில் நின்றவங்க விசுவாசத்தை விட்டு போய்விட்டார்கள். பழைய ஏற்பாடு அதுதான். கேட்டு கிடைக்கிற விசுவாசம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு கண்டு கிடைக்கிற விசுவாசம். அதுதான் கடவுள் உயர்த்தி இருக்கார் புதிய ஏற்பாட்டில். அதான் 6:38 கடவுள் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 8:38, நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கின்றேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை சொல்கிறீர்கள்னு சொன்னால், உங்கள் தந்தை யார்? கடவுள் சொல்கிறார், பிசாசு, சாத்தான் தான் உங்கள் தந்தை. கடவுள் அதே சொல்கிறார். நம்ம அடுத்தவங்களை எக்ஸாம்பிளாக எடுத்து விசுவாசிகளையே எக்ஸாம்பிளாக எடுப்போம். சர்ச்சுக்கு போகிறவங்க அவங்க இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க, அதெல்லாம் சாத்தான் அவங்களிடம் வேலை செஞ்சுருக்கும். உங்கள் அனுபவத்தை கடவுளிடம் எப்போதும் கேட்கும்போது, எனக்கு உன்னுடைய அனுபவம் வேணும், உன் பிரசனம் எனக்கு வேணும் கடவுளை. பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கை மாறிவிடும். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் கடவுள் படைத்தது, கடவுள் சிலுவையில் அடையப்பட்டது எதுக்காக? கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14. வசனம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நான் சொல்கிறேன் உங்களுக்கு சௌக்கியம் கிடைக்கும். உணர்வோடு கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி சௌக்கியம் கிடைக்கும். அது கேரண்டி. கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறது எப்படி, நம்புறது எப்படி? ஆமேன் 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 ஆமேன். அப்போ உங்களுக்கு ஆயிடுச்சது.
இப்படியே பக்கத்தில் உட்காந்தீங்கன்னா அங்கே ஆறு ஆமேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் டச் ஆயிரும். பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். அப்ரஹாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்து வழியாய் பிற இனத்தாருக்கு கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் சிலுவையில் மரித்தது நித்திய வாழ்வுக்கு மட்டும் இல்லை, அப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிறைவேறுவதற்காகத்தான் கடவுள் நமக்கு கொடுத்தார். அது நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் நம் மீது சாபம் இருந்தது. கடவுள் அந்த சாபத்துக்கு பரிகாரம் கொடுத்தது அப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். சாபம் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த வாக்குத்தத்தம் அப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும், புறையினத்தாரான நமக்கும், நம்ம எல்லாருமே புறையினத்தார் தான். கடவுளை விட்டு விலகும்போது சாபம் இருந்தால் அவங்க எல்லாம் புறையினத்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அது எல்லாம் கடவுளின் மக்களாகணும். புறையினத்தாரிலிருந்து கடவுளின் மக்களாகணும். எல்லாருக்கும் கடவுளை விட்டு விலகி எல்லாம் யாரு? கடவுளை விட்டு விலகி இருக்கிறவர்கள் யாரு? புறையினத்தார் தான். கடவுளை அறியாதவர்கள் யாரு? புறையினத்தார். அப்போ புறையினத்தாருக்கும் அப்படின்னா விலகி இருந்தோம், சாபத்தினால் விலகி இருந்தோம். அப்போ நம்ம எல்லாருக்குமே அந்த அப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை கடவுள் நிறைவேற்றுவதற்காக, அந்த சாபம் நீங்கும் போது அந்த வாக்கு தத்துவம் நம்ம மீது நிறைவேறணும். அதுக்காகவே கடவுள் சிலுவையை ஏற்றுக்கொண்டார், சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். அப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன? கடவுள் வாக்கு தத்துவம் என்ன? 3 வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் கடவுள். அது தொடக்க நூல் 12வது அதிகாரம் 1-3 வரை வாசிங்க. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்து உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு, அதில் அடுத்தது, உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். பெரிய இனமாக்குவேன். ஃபர்ஸ்ட் வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவம் நமக்குள்ளது. அப்ரஹாம் வழியாக ஈசாக்கு போய், ஈசாக்கிலிருந்து யாக்கோப் போய், அப்படி வந்து இது யாருக்கு வந்திருக்கு? நமக்கு. இந்த வாக்கு தத்துவம் அவங்கள எல்லாம் அப்ரஹாமுக்கு மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறையாக வந்து இது நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. புரியுதா? என்னெல்லாம் உங்கள் ஒவ்வொருத்தரிடமும் கடவுள் இன்னைக்கு சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஒரு இனமாக்குவேன். அப்ரஹாமிடம் இல்லை சொன்னது, அப்ரஹாமிலிருந்து அப்படியே தலைமுறையாக வாக்கு தத்துவம் ஈசாக்கு வந்து, யாக்கோப் வந்து, அப்படி வந்து யோசப்புக்கு வந்து நம்மளிடம் வந்து சேர்ந்திருக்கு. 2வது வாக்கு தத்துவம் என்ன? நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன்னை ஆசீர்வதிக்குவேன். 2வது, உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். உன் பெயரை சிறப்புற செய். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், ஆசீர்வதிக்குவேன். அது ஃபர்ஸ்ட் வாக்கு தத்துவம். 2வது, நான் உன் பெயரை சிறப்பு, ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். 3வது, நீ ஆசியாக விளங்குவாய், நீ ஆசியாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த வாக்கு தத்துவம் நமக்கான வாக்கு தத்துவம். நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். 2வது, நான் உன் பெயரை சிறப்பு செய்வேன். 3வது, நீ ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். அப்போ இது நம்மளைத்தான். நான் உன்னை பெரிய இனமாக்குவேன்னா உன் வாழ்க்கையில் உயர்வு உனக்குண்டாகும். பிடிச்சு நிறுத்த முடியாத அளவுக்கு நீ உயர்வாய். பிரைஸ் தி லார்ட். நீ இருக்கும் இடத்தில் நீ அவ்வளவு உயர்வாய். ஹல்லேலூயா. உனக்கு திறமை இருந்தாலும் இல்லைனாலும் உனக்கு அதுக்கு திறமையே தேவையில்லை. கடவுள் தான் வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கார், அது நிறைவேறும். நீ ஏது பகுதியில் இருந்தாலும் நீ உயர்வு பெறுவாய். பிரைஸ் தி லார்ட். 2வது, நான் உன் பெயரை சிறப்பு செய்வேன். அது எப்படி? சிறப்பு பேரை கிரேட் ஆக்குவேன்னு சொன்னால் என்ன? கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் உன்னை அறிந்து கொள்வார்கள், நீ கடவுளின் சொந்த மகன் மகள்ங்கிறது எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். போகும் இடத்துலெல்லாம் நீ என்னப்பா, நீ கடவுளுக்கு சொந்தமானவள், நீ கடவுளுக்கு சொந்தமானவன். இதெல்லாம் வாக்கு தத்துவம் அங்கே இருக்குது. நம் வாழ்க்கையில் இது நிறைவேறாமல் இருக்கும் பலவங்களுக்கும்.
என் வாழ்க்கையிலெல்லாம் நிறைவேறிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ல நிறைவேறிடுச்சு. அது அனுபவத்தில் தான் சொல்கிறேன், இல்லை இது வசனம் நான் சொல்ல மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். கிரேட் ஆக்குவேன்னு சொன்னால் நான்லாம் என்னோட வாழ்க்கையில் பட்னி பார்த்துருக்கேன். பட்னின்னு என்னன்னா, காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு லாஸ்ட்டு ஒன்றுமே இல்லாமல் இந்த எங்கள்கிட்ட ஒரு மில்லு இருந்துச்சு, அதெல்லாம் போயிடுச்சு, வட்டி இதெல்லாம் கொடுத்து லாஸ்ட்டு காய்கறி விற்கலான்னு சொல்லி 200 ரூபா எடுத்துகிட்டு அந்த வியாபாரம் பண்ணி பார்த்தோம். அப்போ காலேஜுக்கு பக்கத்தில் தான் மார்க்கெட்டு. கிளாஸ் முடிஞ்சு கிளாஸ் பிள்ளைகள் அங்கே இருக்காங்கன்னு சொல்லி நான் இந்த பின்னாடி போவேன். அவங்க போனதுக்கப்புறம் போயிட்டு விற்குவேன். அதில் கிடைக்கிறது 30 ரூபா 20 ரூபா அவ்வளோதான் கிடைக்கும். அந்த காசுலேருந்து நுள்ளி பொறுக்கி எடுத்துகிட்டு தான் என்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளிகேஷன் வாங்க போனேன். அந்த வியாபாரத்துக்கு வச்சுருந்த அந்த 200 ரூபாயை எடுத்துகிட்டு போனேன். அங்கே போனால் அப்ளிகேஷன் ஃபார்மு 500 ரூபா. அது வாங்க முடியல. பிரைஸ் தி லார்ட். வாங்க முடியல. அப்போ கடவுள்கிட்ட ஜபிச்ச அன்னைக்கு ஜபம் தெரியாது, ஆனாலும் கடவுள் மீது நம்பிக்கை உண்டு. பட் என்னாச்சு, கடவுள் உயர்த்தினார். எவ்வளோ தூரத்துக்கு உயர்த்தினார். காலேஜ் விலைக்கு வாங்குற அளவுக்கு உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். என்ஜினியரிங் காலேஜ் விலைக்கு வாங்கலாம், அவ்வளோ தூரத்துக்கு உயர்த்தினாரா இல்லையா? அதே போல் செகண்டு, இது எனக்கு நிறைவேறிச்சுன்னா நானில் கடவுளை தெரியாதவன். 2011 தான் நான் யார் சார் எடுத்தேன். நீங்கள்லாம் எப்படி? பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நிறைவேறணும் இல்லையா? ஐ வில் மேக் நோன், உன் நாமத்தை பெரிதாக்குவேன். ஒன்றும் தெரியாத ஒரு அருள் நிறைந்த மரியே தெரியாது, பரலோக மந்திரம் தெரியாத நான் இன்றைக்கி எங்கே ஹூஸ்டன் அயர்லாண்டு, இப்போ சிகாகோ, அடுத்த மாதம் லண்டனில் தியானம். அநேகம் பேருக்கு கடவுள் தெரியப்படுத்துகிறார் இல்லையா? நான் இது நிஜமாக சொன்னால் இதெல்லாம் கடவுளின் அன்பு. ஹல்லேலூயா. உங்களுக்கு இது மாதிரி பெரிய அனுபவங்கள் உண்டாகும். அப்போ இதெல்லாம் நிறைவேறக்கூடிய விஷயந்தான், நிறைவேறாமல் இல்லை. இப்போ ரெண்டாவது, உன் பேரை கடவுளின் மக்கள் சொந்தம்ங்கிறது அநேகம் பேர் அறிவார்கள். இல்லாமல் நீ பிசாசோத்து பிடியில் இருக்க, நீ எங்கே கடவுள் இருக்கார். நம்ம அதுக்கெல்லாம் காரணம் ஒன்று இருக்குது. நமக்கு இந்த அனுபவம் கிடைக்காத காரணம் அது சொல்ல. மூணாவது என்னாகும், நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொன்னால் என்ன, உன் பிரசன்ஸை, உன் சாநித்தியத்தை, பிரசன்னத்தை எல்லாரும் விரும்புவார்கள். நீ போகும் இடம் எல்லாம் ஆட்கள் நீ திரும்பி போகக்கூடாதுன்னு நினைப்பார்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கிறது எப்போ தெரியும், நம்ம மரித்து கிடக்கும்போது ஆளுகள் வந்து சொல்லுவாங்க, இவன் நல்ல ஒரு தந்தையாக இருந்தான், நல்ல ஒரு மனிதராக இருந்தான். இதுதான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதம் எப்படி, யாரெல்லாம் நீ போகும் இடத்துல எல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கடவுள் உன்னை ஆசீர்வதிச்சனால் நீ போகும் இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அது ஆறாக இருந்தால் பழைய ஏற்பாட்டிலையோ யோசேப்பு பொர்டிஃபர் வீட்டுக்கு போகும்போது, பொர்டிஃபர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார். அவர் போய் அங்கே வேலைக்கு நிற்கும்போது அந்த உயர்வு கிடைக்கும் பொர்டிஃபர் வீட்டில். பிரைஸ் தி லார்ட். கிடைக்குமா கிடைக்காதா? யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் ஆசீர்வாதமாக இருந்தார். யோசேப்பு ஆசீர்வாதமாக இருந்தார். அதனால் போகும் இடத்தில் எங்கே போய் இருந்தாரோ அங்கே அவங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நீங்கள் போகும்போது எப்படா இவன் போகிறான்னு ஆளுகளுக்கு தோணக்கூடாது. நீ போகும் இடத்தில் அங்கே மகிழ்ச்சி தோணணும். உன் பக்கத்தில் வந்து அவங்க பேசும்போது 2 வார்த்தை நீ பேசுகிறாலும் அவங்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும். நீ எந்திரிச்சு போகும்போது போகக்கூடாதுன்னு தோணணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு இடத்தில் பிரச்சனை, ஒரு குடும்பத்துக்குள் சண்டை இருக்கிறதுனால நீ போய் நின்று அங்கே பேச வேண்டிய தேவையில்லை, அங்கே சமாதானம் உண்டாகும். அதுதான் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹல்லேலூயா. நீ உனக்கு மட்டும் இல்லை, உன் குடும்பத்தில் மட்டும் இல்லை, நீ போகும் இடத்துல எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. நீ ஒரு சாபம், ஐயோ இந்த ஆள் வந்தாலே இப்படித்தான், இவன் வந்தாலே இப்படித்தான், அப்படி தோணக்கூடாது. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் யார் ஆசீர்வாதமாக இருந்தார்? மாதா. எலிசபெத் வீடு சாபத்தில் இருந்தது. எலிசபெத் வீட்டில் போய் மாதா நிற்கும் போது அந்த நொடியில் இருந்த அங்கே மகிழ்ச்சி தொடங்கிச்சு. குழந்தை துள்ளி சாடிச்சு. இந்த ஸ்நாபக அருளப்பர் பிறந்தார், கடவுளுக்காக வேலை செய்தார். சக்கரியா பேசினார். அந்த துக்கமெல்லாம் போய்விட்டது. ஹல்லேலூயா. நீயும் ஆசீர்வாதமாய் இருப்பார். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அங்கே போய் நீ நிற்கும் போது அங்கே ஆசீர்வாதத்தை அவங்க கண்டுகொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த வாக்கு தத்துவம் நமக்கு நிறைவேறணும். இந்த வாக்கு தத்துவம் நமக்காக கொடுக்கப்பட்டது. யாருக்காக கொடுக்கப்பட்டது? இந்த ப்ராமிஸ் நமக்காக தான் கொடுக்கப்பட்டது. கடவுள் சொன்னார், நான் உன்னை உயர்த்துவேன், ஐ வில் பிரிங் ப்ரோக்ரஸ் இன் யுவர் லைஃப்.
நான் உன்னை ஆசீர்வதிக்குவேன். ரெண்டாவது, உன் பேர் புகழடையும், நீ என் மக்கள்னு உலகமெல்லாம் அறியப்படும். மூணாவது, நீ ஒரு ஆசியாக இருப்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய். யூ வில் பி எ பிளெஸ்ஸிங். ஆனால் இதெல்லாம் நமக்கு அனுபவம் இருக்கா? நம்மளே பற்றாக்குறை, எப்பவும் குறைவு. வாழ்க்கையில் எல்லா குறைவுகளும் நமக்கு, குற்றங்கள் குறைவு. என்னை யாரும் அன்பு செய்யவில்லை, எனக்கு ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. நீ ஒரு ஆசீர்வாதங்கிற ஒரு வாக்குத்தத்தம் உன் பக்கத்தில் கையில் கடவுள் வைத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் உனக்கு அது அனுபவம் இல்லை. கையில் ஏடிஎம் கார்டு இருக்குது, ஏடிஎம் கார்டு அது டெபிட் கார்டு இருக்குது, 100 கோடி ரூபாய் அது டெபிட் கார்டு. 5 ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட்றதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை. அதான் நிலைமை. பிரைஸ் தி லார்ட். ஏன்? அந்த பாஸ்வேர்டை டீகோட் பண்ண தெரியல உனக்கு. பிரைஸ் தி லார்ட். உன்னிடத்தில் நீ உலகத்துக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கான சொத்து உனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். ஆனால் நீயே பட்டினி கிடக்கிறாய். அதான் விஷயம். இவ்வளவு வாக்கு தத்துவம் ஆல்ரெடி கடவுள் உனக்கு கொடுத்துட்டார். ஆனால் உனக்கு அனுபவம் இல்லை. எப்போதும் அழுகாட்சி, புலம்பல், பிரச்சனை. நீயே ஒரு ஆசீர்வாதம், ஆனால் நீயே ஒரு சாபமாக, உன் வாழ்க்கையை சாபமாய் நினைத்து கொண்டு இருக்கிறார். எனக்கு இதுதான் இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன? பிரைஸ் தி லார்ட். அதுக்கு காரணம் நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். நம் மனதுக்குள் பதிந்து கிடக்குது, எனக்கெல்லாம் இது கிடைக்காது, ஏன் ஜபமெல்லாம் கேட்கப்படுமா கேட்காதா? நான் நிறைய பேர் இப்போவும் சொன்னால் கை தூக்குவேங்க, எனக்கு என்னமோ சாபமெல்லாம் கிடக்கு, என் நேரம் சரியில்லை. கிறிஸ்துவராக இருந்தே சொல்லுவாங்க நேரம் சரியில்லை, ஜாதகம் பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். நேரம் நல்ல நாள் பார்த்து தான் இப்போ வீடு வைப்பாங்க, வாஸ்து பார்த்து தான் வீடு வைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ரோட்டில் போய் உட்கார்ந்தாலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்களாம் வாஸ்து எல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா வாக்கு தத்துவம் நமக்கு உண்டு. நம்மளே நமக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் போட்டு வச்சுருக்கோம். என்னால் இவ்வளவு தான் முடியும். நான் படித்தது +2, எனக்கு கிடைக்கிற வேலை +2ல் பெஸ்ட்டு வேலை வேணால் நான் தேடலாம், அதுக்கு மேலே எனக்கு கிடைக்காது. நான் ஒரு டிகிரி படிச்சிருக்கேன். பக்கத்தில் உள்ளவங்க டிகிரி வேலைக்கு போனால் மேக்ஸிமம் எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்க? ஒரு 15,000 20,000. அதுவும் ஸ்டார்டிங்கில் ஒரு 8,000 கிடைக்கும். மேக்ஸிமம் வந்தால் ஒரு 25 கிடைச்சா பெரிய லக்கு. பின்ன எனக்கு பெரிய ஆசீர்வாதம்னா ஏதாவது ஒரு டிஎன்பிசியில் ஒரு வேலை, கவர்மெண்ட் வேலை கிடைக்குதான்னு பார்க்கலாம். அதுக்கும் 5 லட்சம் 10 லட்சம் செலவாகுமான்னு தெரியல. நம்மளே ஒரு லிமிட்டேஷன்ஸ் போட்டு வச்சுருக்கோம். அதுதான் அடிமைத்தனம். இதனால தான் இது போடுறோம். என்னால் எல்லாம் முடியாது. வாங்கினாலும் வீடு வச்சா ஒரு 20, 25, 30 லட்சம் ரூபாய்க்கு வைக்கலாம். அதுக்கு லோன் கிடைக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? லிமிட்டேஷன்னா எல்லை. நம்மளே நமக்கு ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறோம். பார்க்கலாம், பிள்ளைகள்லாம் நீ பெருசாகட்டும், என் கணவன் இப்படி ஆகிப்போச்சு, இன்னி நம்ம மகிழ்ச்சி, இன்னி பிள்ளைகள் சம்பாதிச்சு என்னாச்சும் வந்துச்சுன்னா பார்க்கலாம். எல்லை, லிமிட். நம்மளே நமக்கான ஒரு எல்லையை வைத்திருக்கிறோம். இன்னி என் வாழ்க்கை தான் இப்படி ஆச்சு, இன்னி எல்லாம் எனக்கு நடக்க முடியாது, வயசாயிருச்சு, வியாதியும் வந்துருச்சு, இனி இருக்கிறத எப்படியாதும் போகலாம். எல்லை குறிக்கிறோம். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கை நம்மளே சாபமாக்கி கொள்கிறோம். வாக்கு தத்துவம் அங்கே நமக்காக இருக்குது. ஏடிஎம் கார்டு நம்ம பாக்கெட்டில் கடவுள் வச்சு கொடுத்துருக்கிறார். ஒன்றும் இல்லை, நீ சூப்பர் டாப், இந்த உலகத்திலேயே டாப் நீ தான். என் மக்கள், நீ ஆசீர்வாதமாக இருக்க, நீ ஒரு ஆசீர்வாதம் இருப்ப. உனக்கு ஆசீர்வாதம் தேவையில்லை, நீ ஆல்ரெடி உனக்கு ஆசீர்வாதம். நீ போகும் இடத்துல எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இத்தனை இருக்கும் போதும் நம்ம இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் நம்ம ஒரு எல்லையை போட்டு வைத்திருக்கோம். அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். அடிமைகள் தான் எல்லைக்குள் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு எல்லை இருக்கும். அடிமைத்தனத்துக்கு சொல்கிறதெல்லாம் புரியுதா? கரெக்டாக புரிஞ்சிருக்கா? புரியுதா? யாருக்காவது புரியலையா? ரிப்பீட் பண்ணுமா? நிறைய பேருக்கு உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் கேட்டதை அப்படியே சொல்லிக் கொடுக்க முடியுமா? அப்படியே இல்லைனாலும் உங்கள் மனசில் பதிஞ்சது சொல்லிக் கொடுக்கலாம்ல. இதில் புரிய வேண்டிய இவ்வளவுதான்.
ஆல்ரெடி கடவுள் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆசீர்வாதம்னா சாதாரண ஆசீர்வாதம் இல்லை, அப்ராமின் ஆசீர்வாதம் சும்மா கொடுக்கல. அதுக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார், நமக்காக உயிரை கொடுத்து சிலுவையில் வேதனை அனுபவித்து மரித்து. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14 தான் சொல்லுது. அதுக்காகத்தான் அவர் மரித்தார். எதுக்காக? அப்ராமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நம் மீது நிறைவேறுவதற்காக, தலைமுறையாக எல்லா மக்களுக்கும் கிடைப்பதற்காக, புரியணத்தாரான மக்களுக்கு, அப்படின்னா பாவம் செய்தவர்கள் எல்லாருக்கும் கிடைப்பதற்காக. சாபம்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கடவுள் சிலுவையில் எடுத்துக்கொண்டார். அதான் கலாத்தியர் 3:13-14 சொல்கிறது. அவரே சாபமாய் மாறி நமக்காக. உங்கள் மீது ஒரு சாபமும் இல்லை. தலைமுறையை அவங்க பாவம் செய்தார்கள், அதனால் தான் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நான் செய்த பாவம், நான் கர்ப்பமாக இருந்தபோது செஞ்ச பாவத்தினால் தான் என் மக்கள் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தவறு. சாத்தான் உங்கள் மனசில் பொய்யான விஷயத்தை, அடிமைத்தனத்தை கொடுத்து வைத்திருக்கிறான். நான் எவ்வளவு தான் இருந்தாலும் இப்படி தான் இருப்பேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் செய்த பாவம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் கடவுள் சொல்கிறார், அடிமைத்தனத்தினால்தான். எப்படி அடிமை ஆனோம்? எப்படி அடிமைத்தனத்திலிருந்து விடுதல் பெறுவது? இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதல் பெறுவது யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களை விடுதலையாக்கும். உண்மை என்ன? யோவான் 17:17, உன் வார்த்தை தான் உண்மை. பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தை உன்னை விடுதல் ஆக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இறை வார்த்தை மட்டுமே. அதான் நான் சொன்ன, வசனத்தை கேளுங்க, இப்போ விடுதல் பெறுவீர்கள். வார்த்தை உங்களை விடுதலாக்கும். வார்த்தை எப்படி விடுதலாக்கும்? வார்த்தை நிறைவேறும்னு நம்பணும். எபிரியா 4வது அதிகாரம் 2வது வசனம். வார்த்தை அவங்களுக்கு பிரயோஜனப்படவில்லை, ஏனால் அவங்கள் அதை நம்பவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வார்த்தை அவங்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏன்? ஏன்னா வார்த்தையை அவங்க நம்பவில்லை. வார்த்தையை நம்பியிருந்தால் வார்த்தை என்ன? வார்த்தையில் என்ன நம்பணும்? வார்த்தையில் நம்புறது இதுதான், இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தது, உயிர் தெந்திரிச்சார். அவர் அப்ராமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என் மீது நிறைவேறும். வார்த்தை நிறைவேறும் நம்புகிறவர்கள் பேர் பெற்றவர்கள். அது அப்போது அந்த வார்த்தை அவங்கள் மீது நிறைவேறும். நமக்கு கிடைக்கிற கடவுள் ஆசீர்வாதம் எல்லாம் எப்படி நமக்கு கொடுக்குறாரு? நீங்கள் இப்போ ஒன்று கேட்குறீங்க இல்லையா? கடவுளிடம் நிறைய பேர் அதை ஃபஸ்ட்டு ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம எல்லாம் போய் கடவுள் முன்னாடி கை கும்பிட்டு, கடவுளை எனக்கு அதை கொடு, எனக்கு சீட்டு வேணும், இல்லை எங்களுக்கு ஒரு வீடு வேணும். அது எப்படி கடவுள் அதை நிறைவேற்றி தர்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி கிடைக்கும்? நீங்கள் இது கேட்குறீங்க, அங்கே ஒரு ப்ராசஸ் நடக்கணும் இல்லை? உங்களுக்கு அங்கே வந்து வீடு கிடைக்கணும், விஷயம் நடக்கணும். நிறைய பேருக்கு நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். நீங்கள் கேட்குறதெல்லாம் தவறான விதத்தில் கேட்குறனால தான் நிறைய டைம் ஆகி உங்களுக்காக ஆறாவது எல்லாம் ஜபிச்சு, மாதா ஜபிச்சு, உங்களுக்கு டைரெக்டாக வர்றது. மாதா எப்பவும் ஜபிக்குவாங்க, வேறு எதுவெல்லாம் ப்ராசஸில் உங்களுக்கு வருது, நேர் வழியில் உங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. அது காரணம் கேட்குற விதமே தப்பு. எப்படி கடவுளிடமிருந்து நமக்கு ஒரு விஷயம் நடக்குன்னு தெரியுமா? கடவுள் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்னு தெரியுமா? நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வியாதி நீங்கணும், இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, இல்லை ஆப்ரேஷன் வேண்டாம் எனக்கு. கடவுள் எப்படி இந்த வேலையை செய்கிறார்? ஆப்ரேஷன் வேண்டான்னு சொன்னால் கடவுள் உடனே ஷூன்னு சொல்லி அப்படி செஞ்சுருவாரா? அப்படியே சினிமாவில் பார்த்து அப்படி ஆகிருப்போச்சு. அதெல்லாம் அப்படியே நடக்குது. கடவுள் எப்படி நம்மகிட்ட வேலை செய்கிறார்? ஹல்லேலூயா. சீராக்கு 42வது அதிகாரம் 15வது வசனம். அண்டர்லைன் பண்ணி போய்ங்க, இது மாதிரியெல்லாம் வசனம்லாம் கிடைக்கணும். இப்பொழுது ஆண்டவருடைய செயல்களை நினைவுபடுத்துவேன், நான் கண்டவற்றை எடுத்துரைப்பேன். ஆண்டவருடைய சொல்லால் அவருடைய செயல்கள் உண்டாகின்றன. Praise the Lord. ஆண்டவரின் செயல் அவரின் சொல்லால் உண்டாகுது. ஆண்டவர் செயல் உங்கள் வாழ்க்கையில் என்ன செயல் செய்தாலும் அது வார்த்தையால் மட்டுமே நடந்து கொண்டிருக்குது. அதை வேறுபட்டு நீங்கள் கேட்குற விதம்தான் பிரச்சனையில் இருக்குது. கடவுள் வார்த்தையால் பேசணும். அப்போ வார்த்தையை நம்பணும். அதனால தான் வார்த்தை வாசிக்கணும், பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட்.
வார்த்தை வாசிக்கும் போது உங்களுக்கு நடக்கும். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கடவுள் செயலாட்டுவார். சீராக்கு 42:15 தான் சொல்லுது, கடவுள் எல்லா செயல்களையும் வார்த்தையால் தான் செய்திருக்கார். தொடக்க நூலில் என்ன, இந்த உலகம் உண்டாகட்டும், இருட்டு போகட்டும், வெளிச்சம் வரட்டும், விலங்குகள் உண்டாகட்டும், மனிதனை உருவாக்குனது எல்லாம் வார்த்தையால் தான். கடவுள் என்ன செயல் செய்தாலும் அது வார்த்தையால் மட்டுமே செய்வார். நம்ம அது வார்த்தையை தவிர வார்த்தையை கேட்க மாட்டோம், செவி கொடுக்க மாட்டோம். அப்போ எங்கே செயல் நடக்கும்? நமக்கு எப்படி நடக்கும்? நான் முதல்ல மாதாவை பார்க்குறக்கு இந்த மரவக்காடு போகுவேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 17 கிலோமீட்டரு 15 கிலோமீட்டர் வரும், 17 கிலோமீட்டரே வரும். கொச்சியில் இருப்போம், அங்கேருந்து மரவக்காடு நடந்து போகும்போது சாயந்தரம் ஒரு 4 மணிக்கெல்லாம் போகணுன்னு நினச்சா 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். வீட்டுக்கு திரும்பி வரும்போது எப்படி ஒரு 12 மணி ஆயிரும். 4 மணிக்கு போகும்போது நடந்து போகும்போது போயிட்டு திரும்பி வரும்போது சாயந்தரம் ஆயிரும். சாயந்தரம் ஆகும்போது பார்க்கும்போது ஃபஸ்ட் இடத்துல ஒரு தியானம் நடக்கும். அங்கெல்லாம் சர்ச்சு தான், ஒரு 100 மீட்டருக்கு ஒரு சர்ச்சு தான். ஒன்றில் தியானம் நடக்கும். ஒன்றும் புரியாது, அங்கே போய் உட்காந்துக்கிடுவேன். உட்காரக்கு 2 காரணம், ஒன்று வசனம் கேட்கணும், 2வது அசதியாக இருக்குன்ட்டு நடந்து. அன்றைக்கி சைக்கிள் கூட எடுக்கிறதுக்கு வாடகை இருக்காது. அங்கே போய் உட்காருவேன், வசனம் கேட்பேன். கடவுள் செயலாட்டினார். பிரைஸ் தி லார்ட். வசனம் கேட்கும்போது கடவுள் செயல் ஆக்கினார், உருவாக்கினார் நம்மளை. ஹல்லேலூயா. அப்புறம் பெண்டகோஸ்ட்டுக்கு மெடிக்கல் ரப்பாக வேலை கிடச்சிது. அதுக்கப்புறம் பெண்டகோஸ்ட் இதுக்கு போனேன். அங்கே டாக்டர் கூப்பிட்டு அங்கே போய் பைபிள் வாசிக்குவாங்க. அங்கேயும் உட்காரும்போது எனக்கு பெண்டகோஸ்ட் என்ன, கத்தலிக் என்னெல்லாம் தெரியாது. அதனால் அங்கே போய் வசனம் கேட்டேன். வசனம் கேட்டபோது கடவுள் செயல் செய்தார். பிரைஸ் தி லார்ட். அது செஞ்ச செயல் சாதாரண செயலெல்லாம் இல்லை, அது இன்றைக்கும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் வந்தது அங்கேருந்து தான், எல்லாம் கிடைத்தது. கடவுள் உயர்த்தினதும் இங்கே கடவுள் வேலை செய்வதும் எல்லாம் அதில் தான். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாம் உங்களுக்கும் நடக்குது. பட் இதுதான் இது மெத்தட். உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைத்திருந்தால் அதிகமாக கடவுள் செயலாட்டுவது வசனத்தில் வழியாக தன் பேச்சு சொல்லால் தான் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ இதுக்கு என்ன வேணும்னா, கடவுள் செயலாட்டுவதற்கு வசனத்தை நம்ம நம்பணும். அது நிறைவேறும்னு நம்புறது எப்படி? ஏன்னா வசனத்தை நம்பணும். வசனத்தை நம்பாததுனால் வசனம் அவங்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்படின்னா வாக்கு தத்துவம் அவங்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்போது அதில் மாதாவுக்கு அது பிரயோஜனமானதுக்கு காரணம் என்ன? வாக்கு நிறைவேறும்னு நம்பினார். அப்போ இது நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் இருக்குது. ப்ளீஸ் லார்ட், இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ இருந்து வாக்கு தத்துவங்களில் நிறைவேறணும். வார்த்தையை நம்புறதுக்கு ஒரு தடை உள்ளது. ப்ளீஸ் லார்ட், அதை நீக்கணும். ஹல்லேலூயா. அது எப்படி? எஸ்ஐயா இதை எழுதி வச்சுக்கணும். இதுவும் உயிருள்ள வார்த்தை, எல்லாமே உயிருள்ள வார்த்தை. இது சூப்பர் வார்த்தை. எஸ்ஐயா 54:2 நிதானமாக வாசிங்க. என் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு, உன் குடியிருப்புகளின் தொங்கு திரைகளை பரப்பிவிடு, உன் கயிறுகளை தாராளமாய் நீட்டிவிடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள் 3 விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு. பிரைஸ் தி லார்ட். உன் கூடாரம் என்னென்னா, இந்த தவளை கிணத்துக்குள்ளே விழுகிற பொட்டை கிணறு இருக்குது, என்ன சொல்லுவாங்க? பால் கிணறுக்குள்ளே விழுந்த தவளை என்ன நினைக்கும்? என் வாழ்க்கை என்னது உலகம் இதுதான், அவ்வளோதான், என் வாழ்க்கையே இவ்வளவு தான், இத்தனோண்டு தண்ணி, இந்த இருட்டு, இவ்வளவு தான் இடம். இங்கேருந்து குதிச்சா அங்கே போய் முட்டும், இங்கேருந்து குதிச்சா இங்கே முட்டும். ஆனால் அது குதிக்கிறத நிறுத்திடும். ஏன்னா 2 தடவை குதிச்சு பார்க்கவும் காயப்படும். அது குதிக்கிறத நிறுத்திடும். பிரைஸ் தி லார்ட். லிமிட் ஆக்கி வச்சுருவோம் அது வாழ்க்கை. அதேபோல் நம்ம பாழ்கிணத்தில் நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் செஞ்சாலும் எனக்கு 10,000 ரூபா, இல்லை ஒரு 50,000 ரூபா, இல்லை வாழ்க்கை பூரா வட்டி கொடுக்கலாம், இல்லை என் பிள்ளைக நாளைக்கு வரட்டும் பெருசாகி அவங்க செய்வாங்க, இல்லை இந்த இடம் விற்கலாம். ஏன்னா இங்கேருந்து குதிச்சா போய் அந்த இடத்துல போய் முட்டும், இந்த பக்கம் குதிச்சா இந்த பக்கம் போய் முட்டும். இந்த கடனில் வட்டியை கொடுத்து இப்படியே வாழ்ந்துக்கலாம். எனக்கு இந்த இவ்வளவு தான் என் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைக்கிற நினைப்பே சூப்பராக இருக்கணும். இன்றைக்கி காலையில் நேற்று நாங்கள் வெளியில் போகும்போது வினித்து சொன்னாங்க, நாகர்கோயிலுக்கு ட்ரெயினில் டிக்கெட்டே கிடைக்கல,
அப்போ அவன்கிட்ட சொல்கிறான், நம்ம சார்ட்டர்டு ஹெலிகாப்டர் எடுத்துடலாப்பான்னு. ப்ரைஸிலோ ஆமாம், அதுக்கு நம்பரும் பார்த்தான், எங்கேயோ அதுக்கு இன்னும் கரெக்டாக கிடைக்கல. கிடைச்சிருந்தா கண்டிப்பாக போவோம். ப்ரைஸிலோ அப்போ அதுக்கு இருக்கு கொடுக்குற இல்லை நினைப்பு. இங்கே ட்ரெயின் இல்லைன்னா ஹெலிகாப்டர் அளவுக்கு நீ உன்னையது வாழ்க்கையை விரிவாக்கணும். ஏன் விரிவாக்கணும்? வாக்கு தத்துவத்தோடு பாக்கெட்டில் இருக்குது, ஏடிஎம் கார்டு என் பாக்கெட்டில் இருக்குது. அது உணர்வு வேணும் உனக்கு. ப்ரைஸ் தி லார்ட். நான் சொன்ன புரியுதுங்களா? அதில் ஒரு வார்த்தை வந்துச்சு, நமக்கு வேணால் விலைக்கே வாங்கிடலாமேன்னு சொன்னான். உண்மை நடந்த விஷயம் நான் சொல்கிறேன், நடக்கும். இப்படி நான் விரிவாக்கி ஆக்கி தான் எனக்கு வந்துச்சு. நான் கடவுளிடம் கேட்டது, ஒரு ஆஸ்பிட்டோஸ் உள்ள ஒரு வீட்டில் ஒரு கட்டில் போட்டால் தீர்ந்து போச்சு அந்த வீடு. அதில் மழை நிறைஞ்சு காலு கீழே வச்சா பாம்பு வரும் அந்த தண்ணிக்குள்ளேன்னு சொல்லி உட்காந்துருக்கு போது நான் நினச்சேன், அந்த கொச்சியிலேயே இருக்கிறதுல பெரிய வீடு கடவுளிடம் கேட்டேன். அந்த மாதிரி வீடு எனக்கு கிடைச்சா பரவாயில்லையே கடவுளேன்னு. அதே கடவுள் கொடுத்தாரா இல்லையா? ஏன்னா ஏடிஎம் என் பாக்கெட்டில் இருந்துச்சு. ப்ரைஸ் தி லார்ட். விரிவாக்கணும். லிமிட்டேஷன்ஸ், எல்லையை விரிவாக்கு. ப்ரைஸ் தி லார்ட். உன் எல்லையை நீ விரிவாக்கு. ஹல்லேலூயா. அடுத்தது ஸ்ப்ரெட் அவுட் தி 10th cloth. அப்படின்னா திரையை என்ன செய்யணும்? பரத்தி விடு. அப்படின்னா உன் நம்பிக்கையை அதிகப்படுத்து, அதிகமாக்கு. நாம் என்ன செய்யணும்? இத்தினோண்டு ஸ்க்ரீனை சின்னதாக்கிட்டு இவ்வளவோண்டு நம்பிக்கை வச்சுருக்கோம், இவ்வளவு தான். ஒட்டி ஒளிஞ்சு பார்க்குவோம், இப்படி எட்டி பார்க்குவோம். கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா கிடைக்கல, அவ்வளோதான். அதை மூணாவது, கயிறை நீளமாக்கு. கயிறு என்ன? கடவுள் கூட உள்ள உறவை நீளமாக்கு, பெருசாக்கு. உறவு பெருசாகணும். உறவு சின்னதாக இத்தினோண்டு நூல் மாதிரி உறவை வைக்கிறத விட கயிறை வைத்து நீளமான உறவாக்கு. உறவு நீளமாக்குறது தினமும் திருப்பலிக்கு போகணும், 1/2 மணி நேரம் பைபிள் வாசிக்கணும், பாவ சங்கீர்த்தனை நான் சொன்ன மாதிரி வாசிக்கணும், கடவுளையே சார்ந்திருக்கணும், வேற உலகத்தை விட்டு விடணும். பிரைஸ் தி லார்ட். கயிறு விரிவாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? சிம்பிளான டெக்னிக், அதாவது பெரிய விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.